வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே 2025 மாதம் கடக ராசிக்கான ஜோதிட பார்வை. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம். கடக ராசி பரிவு, உணர்ச்சி மற்றும் குடும்ப பாசம் ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது. இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும். 7ஆம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார். இது தொழில் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். மே 7 முதல் 23 வரை வேலைவாய்ப்பு அல்லது வணிக வளர்ச்சிக்கு சிறந்த காலம். ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். 14 தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். இந்த மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நிதி லாபத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் தலை தூக்கலாம். பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். 15 தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். இது குடும்பத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் உறவு மேலும் இனிமையாகும். 18 தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார். கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். இது ஆழ்மனதில் மாற்றங்களை உருவாக்கும். பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக நடைமுறைகள் மன அமைதியை தரும். 23 தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார். இது நிதி மற்றும் சொத்து விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தீர்ப்பதற்கு ஏற்ற காலம். 31 தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார். இது சமூக வட்டாரங்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளை மேம்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் மற்றும் புதனின் நல்ல தாக்கம் காரணமாக வேலை மற்றும் வணிகத்தில் வெற்றி கிடைக்கும். மே 7 முதல் 23 வரை புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வு ஏற்படலாம். வணிகர்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொள்வது லாபம் தரும். வருமானம் நிலையாக இருக்கும். மே 20 பிறகு நிலுவை பணம் அல்லது குடும்ப ஆதரவு கிடைக்கும். மே 15 பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலைபெறும். திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வட்டாரங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும். ஆரோக்கியத்தில் மாதத்தின் முதல் பாதியில் நலம் நிலவும். மே 15 பிறகு தலைவலி, அலர்ஜி அல்லது சிறிய உடல் பிரச்சினைகள் தோன்றலாம். உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்த நடைப்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தலாம். யோகா, தியானம் மற்றும் சீரான உணவு முக்கியம். சிவபெருமான் அல்லது அம்மன் வழிபாடு மனதை அமைதிப்படுத்தும். ஓம் நமசிவாய மந்திரம் தினமும் 108 முறை ஜபிக்கலாம். திங்கட்கிழமைகளில் வெள்ளை அல்லது வெண்மை நிற உடைகள் அணிவது நல்லது. 12 தேதி பூர்ணமி. விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது நற்பலனை தரும். 26 தேதி அமாவாசை. தர்ப்பணம் செய்வது, பித்ரு தர்ப்பணம் அல்லது தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும். 2, 7, 14, 20, 23, 29 ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை. 6, 11, 16, 25 ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், குடும்பத்தில் இனிமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி நிலவ வாழ்த்துகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும்,
காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.